ராமலிங்க ஆசிரியர் மிகவும் கண்டிப்பானவர். இவர் மாணவர்களிடம் ஒழுக்கம் மற்றும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று தினமும் சொல்லிக் கொண்டிருப்பார். பள்ளிக்கு நேரத்திற்கு வராத குழந்தைகளை திட்டுவதும் கண்டிப்பதும் இவரது வழக்கம். இதனால் இவரை பார்த்தாலே மாணவர்கள் பயப்படுவார்கள். ஒரு நாள் பாபு என்ற மாணவன் பள்ளிக்கு வேகமாக சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது தூரத்தில் ஒரு வயதான முதியவரை அவர் பார்க்கிறார். அந்த முதியவர் கையில் ஒரு மருந்து பெட்டியை வைத்துக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் ஒரு மருந்து பாட்டிலை அவர் தவறவிட்டு செல்கிறார். அதனை பார்த்த பாபு இது என்னவென்று தெரியாமல் அவர் விட்டு சென்றதை பார்த்துவிட்டு அதனை எடுத்துக்கொண்டு அவரிடம் கொடுக்க ஓடி செல்கிறான். அப்பொழுது அவர் ஒரு கடையில் தாகத்திற்கு தண்ணீர் வாங்கி குடித்து கொண்டிருந்தார். அவர் மருந்தை தொலைத்ததையே எண்ணி மிகவும் வருத்தப்பட்டார். பாபு அவன் எடுத்த மருந்தை எடுத்துக்கொண்டு அவரை நோக்கி வேகமாக செல்கிறான். இதை பார்த்த முதியவர் யார் இந்த பையன் என்று யோசிக்கிறார். தாத்தா, நீங்கள் உங்களோட மருந்து பாட்டில் ரோட்லேயே விட்டுட்டு வந்துட்டீங்க. அதை நான் பார்த்து எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க தான் வந்தேன். உங்களை எங்கெங்கெல்லாம் தாத்தா நான் தேடுறது? ரொம்ப நன்றி தம்பி. அது என்னோட பேரனுக்கு வாங்கின மருந்தை. அது இல்லைனா என் பேரன் ரொம்ப அவஸ்தைப்படுவான். இந்த உதவியை செஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஐயையோ தாத்தா, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாயிடுச்சு. நான் லேட்டாக போனால் எங்கள் சாரு என்னை கொன்றுவாங்க. நான் சீக்கிரம் போகிறேன் தாத்தா. சீக்கிரம் ஸ்கூல் போகலைன்னா சாரு வேற திட்டுவாங்களே அப்படின்னு ஒரு குழம்பலோடைய பாபு ஸ்கூலுக்கு பயத்தோடையும் சீக்கிரமாகவும் ஓடுகிறான். அப்பொழுது அந்த பாபு நீ ஸ்கூலுக்கு டெய்லி லேட்டாகவே வர. நாளைக்கெல்லாம் உன் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்தாதான் உன்னை கிளாஸ்க்குள்ளே விடுவேன். இல்லைன்னா விட மாட்டேன். எனக்கு தாடி வாங்கிடாம உள்ளதான் வெளியில போய் நின்றுடும் அப்படின்னு சொன்னதுமே பாபு மூஞ்சி ரொம்ப வாடி போயிடுச்சு. அவன் அப்படியே அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு கிளாஸை விட்டு வெளியில போய் நிற்கிறான். சார் திட்டினதை நினைச்சு அவன் ரொம்பவும் வருத்தப்பட்டு அழுகிறான். அப்போதுதான் அவன் உதவி செய்த தாத்தாவும் பேரனும் பள்ளிக்கூடத்துக்கு வேகமா வர்றத அவன் பார்க்குறான். பார்த்த உடனே அவர் எதுக்கு வர்றாங்களோ என்னன்னு தெரியாம யோசிச்சுட்டு நிற்கிறான். பாபு வெளியில நிற்கிறத பார்த்து அந்த பையன் பாபு கிட்ட போய் பேச, தம்பி, நீ எனக்கு செஞ்ச உதவி ரொம்ப பெரிய உதவிப்பா. நான் ரொம்ப சாகிட்ட சொல்லி உன்னை கிளாஸுக்கு போய்க்கிறோம். நீ கவலைப்படாம எங்க கூட வா. நான் உங்க சாகிட்ட பேசுவேன். சார், பாபு இன்னைக்கு லேட்டா வந்தேக்கு நாங்களும் ஒரு காரணம் தான். எங்க தாத்தா தாழ விட்ட முக்கியமான மறந்து போகல. அவர் திருப்பி கிட்ட எடுத்து கொடுத்துட்டு வரத்துக்குல உனக்கு லேட் ஆயிடுச்சு சார். அதனால இன்னைக்கு மட்டும் அவனை உள்ள விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாத்தாவும் பேரனும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த செய்தியை கேட்ட ஆசிரியர், டேய் பாபு, இவ்வளவு பெரிய நல்ல விஷயம் செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா நான் உன்னை திட்டி விட மாட்டேன். என்னால தெரியாம செஞ்ச தப்புக்கு சாரிடா. இதே மாதிரி நல்ல விஷயங்களை நீ எப்பொழுது செய்ய வேண்டும். நம்ம நல்ல விஷயங்களை செஞ்சா நமக்கு நல்லதே நடக்கும். இந்த கதை அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த கதையிலேருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எல்லாருக்கும் நல்லதே நினைங்க. நல்லதே நினைச்சா நமக்கு நல்லதே. உங்களால முடிஞ்ச வரைக்கும் பாபு மாதிரி எதையும் நினைக்காம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.